நண்பர்களே, இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறோம்னா, நம்ம மோர் வத்தல் காய வச்சோம்ல, பச்சை மிளகாயை மோரில் விட்டு ரெடி பதப்படுத்தின மிளகாயத்தை இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் சூடாயிடுச்சு. இதை அமர்த்திடுவோம். அருமையாக போட்டு அப்படியே எடுப்போம். பாருங்கள், உங்கள் முன்னாடியே போட்டு எப்படி சாப்பிட போகிறோம்னு. ஆஹா ஆஹா அடடா, நல்லா கருகுது நண்பர்களே. எப்படி இதுதான் டெக்னிக்கல்ன்றது. இதெல்லாம் மீசமணிய டெக்னிக்கல் நண்பர்களே. ஆஹா, நல்லா புரிஞ்சிருச்சு வருங்க. என்ன வகையில் சரியான சூடு. ஆத்தாடி ஆத்தை, அடி ஆத்தாடி ஆத்தி முடக்கு பண்ணாதே. ஆஹா, ஏய் ஏய் இப்போ இங்கிட்டு வா. அப்படி வா நண்பர்களே. நல்லா புரிஞ்சிருச்சு. இன்னும் கூட பொரிச்சிருவோம். அப்போ அப்போ ஸ்பூனை வச்சு நல்லா பிரட்டிக்கிடுவோம். நல்லா பொன்னிறமாக வந்துச்சு நம்மள. இப்போ என்ன சாப்பிட போகிறோம்னு சம்திங் சொல்ல மாட்டேன் நான். என்ன சாப்பிட போகிறோன்னு மட்டும் பாருங்கள். தரமான சாப்பாடு ஒன்று ரெடியாக இருக்குது டேபிளில். போய் வெளு வெளுக்கிற நண்பர்களே. ஆஹா, அப்படியே பொன்னிறமாக தங்க மாதிரி வந்துருக்கார் பச்சை மிளகா மோர் வத்தல். நண்பர்களே 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 இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ண மோர் மிளகா வத்த பச்சை மிளகாய் கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி அந்த மிளகாய் எடுத்து சாப்பிட போகிறோம். நம்ம ரெடி பண்ணி அப்படி பதப்படுத்தி வச்சாச்சு. எனக்கு பயங்கரமாக எச்சி ஊறுது நண்பர்களே. உங்களுக்கு எச்சி ஊறுதா என்னன்னு தெரில. எச்சி ஊறுனா கமெண்ட் பண்ணுங்கள். மோர் மிளகா பயல்கடா, உருளைக்கிழங்கு பொரியல். உண்மையிலே பிரமாதமாக இருக்கும் நண்பர்களே. செம்ம டேஸ்ட்டு. இந்த பழைய கஞ்சிக்கும் இந்த மோர் வத்தலுக்கும், சரி மோர் வத்தல் மோர் மிளகாக்கும் அப்படி ஒரு டேஸ்ட்டு உரப்பாக தான் இருக்குது. மூக்கில் ஏறுது நண்பர்களே. இந்த வெயிலுக்கு ஒரு சிறந்த உணவுனா அந்த பழைய கஞ்சி இந்த மோர் மிளகாய் தான். அமேசன். ஆஹா, ஒரு வாய்க்கு ஒரு மிளகா. நம்ம வீட்டில் இதுதான் இன்னைக்கு சாப்பாடு. சப்போர்ட் பண்ணால் பண்ணுங்கள், இல்லாட்ட விட்டுருங்க. ஆனால் இதுக்கு இது எடுவடலாமா? இந்த அளவுக்கு டேஸ்ட்டு ருசியும் வேஸ்ட்டு. உருளைக்கிழங்கு கூட்டு வேஸ்ட்டு. நண்பர்களே, முரட்ட மிளகா வெறுவாயே திண்டலாம். அடடடடடா, உரைக்குது.
இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் தும்பேன் பச்சை மிளகாய் 10 கொடுத்தா. கண்ணெல்லாம் சுத்துவா. ரைட்டாக வரைங்க. சோறு பத்தலை. தயவுசெய்து ஏன் இப்படி சோறு ஆக்குறேன்னு ஒன்றும் புரியல எனக்கு. சத்தியமாக சோறு பத்தலைன்னு போல. எல்லாரும் டயட்டில் இருக்க சொல்கிறாங்கல்ல, அதனால அதுக்காக நிறைய சாப்பிடுவோம். காது குய்யுது. அப்பா, ஐயோ அப்பா, இப்போ இதுதான் எரோடுது. ஐயோ இன்னும் 2 மிளகா கடிப்பேன் நண்பர்களுக்காக. அப்படியா? நண்பர்களே, உங்களுக்காக என் உயிரே விடுவேன். 2 மிளகா கடிக்க மாட்டேனா? ஏண்டி நண்பர்கள் சொல்கிறாங்க, நீயே எதுவும் சொல்கிறியா? அடுத்து கமெண்டில் சொல்லுவாங்க நண்பர்கள். ஏய், ரொம்ப கண்ணை கட்டுதுயே. இன்னும் 1 மிளகாயா? முரட்டை மிளகா இருக்கு. அப்பா, நீ நண்பர்கள் சொன்னால் கடிக்க முடியாது, நண்பர்கள் சொன்னால் கடிக்க முடியாது. போதும். அப்பா, ஏய், நல்லா காட்டமாக இருக்குமா? நல்லா உப்பு எல்லாம். அப்பா, உட்காந்து வர்றதா போடுறா மிஸ் பண்ணி. சோறு இருந்தால் என்ன ஒரு தடவை சோறு இருப்பேன். ஒன்றும் செய்யலன்னு போல. எனக்கு ஒன்றுமே பண்ணல. எனக்கு ஒன்றும் பண்ணல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நைட்டும் இல்லை, வீட்டும் இல்லை. வாய முழு நம்மள மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களிருந்து விடைபெறுவது மதுரை மிஸ்மணி. மோர் ஒத்த பயிலடா, 3 மிளகா. நண்பர்களே, கடுமையான உரப்பறைக்குது. எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.